ஓகே, இப்போ நாங்கள் ஹார்ட் கொஷின்ஸை பார்ப்போம். 21லேருந்து 30 வரைக்குமானது ஹார்ட் கொஷின். முதலாவது 21வது கேள்வி 1 2 3 4 எண்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பெறக்கூடிய வேறு வேறான எண்கள். அதாவது வேறு வேறான எண்கள் 1 2 3 4 என்னும் எண் உள்ளடங்கலா. இங்கே வந்து 4 எண்கள் இருக்கு. 1 2 3 4. முதல்ல நாங்கள் 3 எண்களுக்கு பார்த்தோம்னா 3 எண்கள் 1 2 3 என்றது வந்து கிட்டத்தட்ட ஆப்பிள், பனானா, மேங்கோ இந்த மூன்றையும் ஒழுங்குபடுத்துகிற விதங்கள் மாதிரி அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி 6 எண் வரும். 1 2 3 3 2 3 திரும்ப ஒன்றை வச்சுக்கொண்டு 3ஐயும் 2ஐயும் மாற்றுவோம். 1 2 3 1 3 2. அடுத்தது 2ஐ வச்சுக்கொண்டு 1 3 2 எடுப்போம். 2 3 1 2. மற்றது வந்து 3 2 1. மொத்தமாக 6 முறை வரும். 6 விதங்களில் நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம். அவை 3 இலக்கங்களை 6 வகையில் ஒழுங்குபடுத்தலாம். முதல்ல முன்னுக்கு இருக்கிறது 1க்கு பதிலாக முதல் நம்பரை இங்கே 1ஆ போடலாம், அல்லது 2ஆ போடலாம், 3ஆ போடலாம், 4ஆ போடலாம், மாற்றலாம். மற்றும்படி இந்த 3 இலக்கம் பின்னுக்கு வர 3 இலக்கங்களை நாங்கள் 6 வகையில் எழுதலாம். எனவே 1 6 தரம் எழுதலாம், 2 6 தரம் எழுதலாம், இது 6 தரம் எழுதலாம். 3ம் 6 வழிகளில் மாற்றிக்க எழுதலாம். 4ம் 6 வழியில் எழுதலாம். மொத்தமாக 4 வகையில் முதலாவதன் மாற்றலாம். ஆகவே 4 வகையில் முதலாவதன் மாற்றலாம். பின்னான் 3ம் 6 வழியில் மாற்றலாம். ஆகவே மொத்தமாக 24 வழிகளில் மாற்றலாம். ஆகவே விடை வந்து 24. ரெண்டாவது கடைசி 21வது கூட நான் 2வது பி. 22வது மீனா எண்ணொன்றை நினைக்கிறார். எண்ணை 10ஆல் பெருக்கி. ஸோ மீனா நினைக்கிற எண் வந்து பாக்ஸுக்கு வைப்போம், தெரியாத. அவன் நினைச்ச எண் தான் கேள்வி. அந்த எண்ணை 10ஆல் பெருக்கிறா. 10ஆல் பெருக்கிறா. அந்த 10ஆல் பெருக்க வார எண்ணும் என்னென்னங்களும் தெரியும். அந்த வார விடியோட ஈழ கூட்டேக்க நாங்கள் கூட்டேக்க தந்திருக்கு 77. கேள்வி அவன் நினைச்ச எண். ஸோ இதுக்கு நாங்கள் ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஏதோ ஒரு எண்ணோட ஈழக்கூட்டு 77 வந்தால இப்போ 77லேருந்து ஈழ கழிச்சமெண்டா அந்த எண் 70 வேறு. இப்போ இங்கே 10ஆல் பெருக்க ஒரு விட வர்ற மாதிரி நாங்கள் ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்றா 10ஆல் வகுக்க வேணும். 10ஆல் வகுத்தா 70, 10ஆல் வகுத்தா 7. ஆகவே இதுக்குள்ள வர வேண்டிய 7. ஆகவே மீனா நினைச்ச 7. இதை நாங்கள் சரியாண்டு செக் பண்ணி பார்க்கலாம். அவன் நினைச்ச 7 இருந்தா 7 10ஆல் பெருக்கினா 70. அந்த வந்த விட 70ஓட நாங்கள் 7 கூட்டினா வாரது 77. ஆகவே நாங்கள் செய்தது சரி. அதை விட மீனா நினைச்ச வந்து 7. ஆன்சர் பி. அடுத்த 23வது கேள்வி தரப்பட்ட உருவில் 2 பகுதிகளுக்கு பொதுவான எல்லைகளுக்கு வித்தியாசமான நிறந்து. பொதுவான எல்லைகள் இருந்தால் அதுக்கு வித்தியாசமான நிறந்துவிட்டோம். இனி தேவைப்படும் வர்ணங்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. குறைவான கலர் 4க்குமே 4 கலரை பாவிக்கலாது. 4 5 மொத்தமாக 5 5 பகுதி இருக்கு. 1 2 3
4 5 5க்குமே 5 கலர் பாவிக்கல. குறைந்தபட்ச எண்ணிக்கை கேட்டிருக்கு. ஆகவே இதுக்கு நான் ரெட் பாவிக்கிறேன். ரெட் பாவிக்கிறேன். இதுக்கு ப்ளூ பாவிச்சா ஒரே கலர் பாவிக்கல. இதில் பொதுவான எல்லை இருக்கு. இங்கே ரெட்டோ ப்ளூவோ பாவிக்கலாது. காரணம் இதுலயும் பொதுவான எல்லை இருக்குது. ரெட்டுக்கும் இருக்கு, ப்ளூவுக்கும் இருக்குது. இதுக்கு ஜெலோ இங்க ஜெலோ பாவிச்சா இங்க ஜெலோ பாவிக்கலாம். ஏனென்றா ஜெலோவுக்கும் இதுக்கும் பொதுவான எல்லை இல்லை. இதுக்கு ப்ளூவும் ஜெலோவும் பாவிக்க இயலாது. பொதுவான எல்லை இருக்கு. ஜெலோவுக்கு பொதுவான எல்லை இங்க இருக்கு, ப்ளூவுக்கு பொதுவான எல்லை இங்க இருக்கு. இங்கேயும் இருக்கு ஜெலோவுக்கு பொதுவான. ஆகவே ரெட் பாவிக்கலாம் என்ற ரெட்டுக்கு பொதுவான இல்லை. ஆகவே நாங்கள் பாவிச்ச கலர்ஸ் 3: ரெட், yellow, ப்ளூ. ஆன்சர் 3. விடை பி. 24வது இத்தனை ஈரிலக்க எண்கள் என்றது 2 டிஜிட்ஸ் தான். 12 ஒரு ஈரிலக்கன், 51 ஒரு ஈரிலக்கன். ஸோ இவ்வாறான 2 இலக்கங்கள்ல ஓராம் இடத்து இலக்கமாக 1 அல்லது 2 வர்றதை கண்டுபிடிக்கணும். எத்தனை நம்ம இலக்கத்துல ஓராம் இடம்ன்றது இது, கடைசி இடம் தான் ஓராம் இடம். அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இடம் 10ஆம் இடம். ஸோ இந்த ஈரிலக்கத்துல கடைசி இடம் 1 அல்லது 2 வர்றபடி எத்தனை ஈரிலக்கன் வரும்? மொத்தமா ஈரிலக்க எண்கள் 10, 10லேருந்து தொடங்கி 10, 11, 12 இதில் தொடங்கி 99 வரைக்கும். இதில் முதலாவது இலக்கமாக 1 அல்லது 2 வாரது 11, 12 வரும். ஸோ 11லேருந்து 20 வரைக்குமானதில் 2 இலக்கம் வரும். 21லேருந்து 30 வரைக்குமானதில் 2, 21, 22. அதே மாதிரி ஒவ்வொன்றுலேயும் 90லேருந்து 99 வரைக்கும் அது மொத்தமாக 9 செட். முதலாவது தொகுதி இது, 2வது தொகுதி இது, கடைசி இது 9வது. முதலாவது தொகுதி, 2வது தொகுதி, இது 9வது. ஆகவே 2 9 தரம் பெறும். 9ஆல் பெருக்கினோம்னா வாரது 18. ஆகவே விடை 18 சி. அடுத்த கேள்வி 25வது. மனிதனது வயது 15 விட குறைந்த எண்ணம். அதை நாங்கள் அடுத்த வீடியோ